ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயத்தில் இருக்கோம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரியே இந்த அத்தியாயத்தில் பகவான் பக்தியை பற்றி தான் முழுக்க பேசிட்டு வர்றாரு. பக்தி சாஸ்திரம், பக்தியினுடைய பெருமை, பக்தி எப்படி செய்யறது, பக்தி செய்கிறவங்களுடைய உயர்வு எவ்வளோ, அவங்க எவ்வளோ உயர்ந்தவங்கன்றான் சொல்லிட்டு வர்றாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அந்த 6வது 7வது ஸ்லோகத்தில் பக்திக்குண்டான எளிமை, அதாவது பக்தியால் அடையப்படும் தனக்குண்டான இனிமை, அது மட்டும் இல்லை பக்தியை கடைப்பிடிக்கிறவங்களுக்கும் அது எவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த பக்தின்றதுன்னு சொல்லார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 8வது ஸ்லோகத்தில் இந்த பக்தின்றதை எப்படி செய்கிறது, ஏன்னா இந்த பக்தி செய்கிறதுக்கு ஒரு உறுதி பிறக்கணும், அதை தான் புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தியோடு தான் பக்தி வழிபடணும். அப்படி செய்பவர் எவ்வளோ உயர்ந்தவர்ன்றது சொல்கிறாரு. சரி, இப்போ இப்படிப்பட்ட இந்த பக்தியை எல்லாருனாலையும் கடைப்பிடிச்சிட முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பக்தி தான் எளிமை இனிமைன்னு சொல்கிறாரே, அப்போ ஏன் எல்லாருனாலையும் கடைப்பிடிக்க முடியாதுன்னா, நாம் இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு, இந்த உலக விஷயங்கள்லேயே விழுந்துக்கிட்டு, இந்த உலக விஷயங்கள் நம்மளுடைய தேவைகள் அதுலேயே இருந்துட்டு வர நமக்கு திடீர்னு பக்தி சாஸ்திரம் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். அதனால் எல்லாருனாலையும் அதை செஞ்சிட முடியாது. அதனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு புத்தி உறுதி ஏற்பட்டு பக்தி செய்ய முடியலை அப்படின்னா, அந்த முடியாதவங்களுக்கு வேற என்ன வழி அப்படின்றத எளிமைப்படுத்தி பகவான் 9வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோதி மயி ஸ்திரம் அப்யாஸ யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. மயி என்னிடத்துல ஸ்திரம் உறுதியாக, சித்தம் சமாதாத்தும் ந சக்னோதி உறுதியாக உன்னோட நெஞ்சை நிலை பெற்றுவதற்கு முடியலை அப்படின்னா, அதாவது பகவான் சொல்கிறாரு, என்னிடத்துல ரொம்ப உறுதியாக உன்னோட நெஞ்சை நிலை பெறுவதற்கு முடியாவிட்டால், அப்படி முடியலை அப்படின்னா எதனால் முடியாமல் போயிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் பார்த்தோம் இல்லையா, இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலக விஷயங்களே உழண்டுட்டு வரோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பல ஜென்மங்கள் எடுக்கிறோம். இந்த பல ஜென்மங்களும் திரும்ப திரும்ப இந்த உலகத்திலேயே பிறந்து இந்த விஷயங்கள்லேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ அந்த வாசனை எல்லாம் இருக்கும், அந்த வாசனை பழக்க வழக்கங்கள் இதனாலெல்லாம் நம்மளால் சரியாக அந்த நெஞ்சை நிலைப்படுத்துறதுக்கு முடியாது பகவான் கிட்ட உறுதியோட. அப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, மாம் ஆப்தும் இச்ச, என்னை அடையணுன்ற அந்த ஆசைப்பட்டு எதை வச்சு இது மாதிரி ஆசைப்படுறது அப்படின்னா, அபியாச யோகேன. பகவானுக்கு எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள், அதாவது பல நற்குணங்கள் இருக்குது. அவர் எவ்வளோ எளிமையாக இருக்கார், ஏன்னா அவ்வளோ உயர்ந்தவர். முதல்ல அவர் அவ்வளோ உயர்ந்தவர்ன்றதே ஒரு குணம். அடுத்து அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் எவ்வளோ எளிமையாக இருக்கார். அப்புறம் வாத்சல்யம், அதாவது கருணை கொண்டவராக இருக்கார். இப்படி பல எண்ணிலடங்காத குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் எல்லாம் நினச்சி சிந்தனை செஞ்சு அதனால் உறுதி ஏற்படும். அந்த உறுதி ஏற்பட பகவான்கிட்ட நம்ம ஈடுபடலாம். அதனால் என்ன சொல்ல வர்றாரு பகவான், இந்த ஏற்பட்ட அந்த உறுதியோட பக்தி யோகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது நேரடியாக உனக்கு பக்தி யோகத்தை கடைப்பிடிக்க முடியாமல் போச்சுன்னா, என்கிட்ட நெஞ்சை நிலையாக உன்னால் நிலைநிறுத்த முடியலை அப்படின்னா, என்னை அடையணுன்ற அந்த ஆசையோட என்னோட பல நல்ல குணங்கள் இருக்குது, அதெல்லாம் சிந்தனை செய்ய செய்ய புத்தி உறுதி ஏற்பட்டு அந்த உறுதியான புத்தியோட நீ பக்தி யோகத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்ட்டு பகவான் எளிமைப்படுத்தி சொல்கிறார் இந்த 9வது ஸ்லோகத்தில். இப்போ இதுவும் செய்ய முடியலன்னா, அதாவது பகவானுடைய கல்யாண குணங்கள், எண்ணில் அடங்காத கல்யாண குணங்கள் எனக்கு தெரியாதுனோ, இல்லை தெரிஞ்சாலும் அதில் என்னால் ரொம்ப அதை பற்றி சிந்திக்க முடியலனாலோ என்ன அப்படின்னு கேட்டால், பகவான் அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்காரு. என்னன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.